ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இரு குழந்தைகளுமே இந்த உலகத்திற்கு அற்புதமான படைப்புதான். அந்த குழந்தைகளின் எதிர்காலம் என்பது பெற்றோர்கள் கையிலே உள்ளது. அந்த குழந்தைகளுக்கு சரியான பழக்கம் வழக்கங்களை சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதே வரும் காலங்களில் அவர்களின் வாழ்க்கையும் நல்லதாகவே நகரும். பள்ளியில் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. அது மட்டுமின்றி பள்ளியில் குழந்தைகள் செய்யும் தவறுகளை அவர்களை அவ்வப்போது சரி செய்கின்றன. பள்ளியிலிருந்து வீட்டு வந்தவுடன் குழந்தைகளுடன் போன்றே சிறு நேரம் அவர்களின் அறிவையும் சோதிக்க வேண்டும். இன்றைக்கு பள்ளி என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், நீ என்ன இன்றைக்கு கற்றுக்கொண்ட என பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் கேட்கும்போது, அந்த குழந்தை அதை பற்றி ஒரு முறை வீட்டில் சொல்லும்போது மேலும் அவர்கள் மனதில் அது இன்னும் ஆழமாக பதிவாகிறது. இது போன்றே பெற்றோர்கள் தினமும் தங்கள் குழந்தைகளின் ஞாபக சக்தியை உயர்ந்த வழி செய்ய வேண்டும். அப்போதே அந்த குழந்தை வளரும் காலங்களிலே சிறந்த குழந்தையாக வளர்ந்து வருகிறது. பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும் போது அவர்களின் எழுதும் திறனோ படிக்கும் திறனோ வேகமாக இருக்கும். அப்போது அவர்களின் கல்லூரி வாழ்க்கையிலும் அவர்கள் எந்த ஒரு சிரமம் இன்றி நல்ல முறையில் படிக்க அது வழி செய்கிறது. பெரும்பாலும் ஆண் பெண்ணிரு குழந்தைகளின் அறிவு திறனுமே அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என குழந்தைகளுக்கு சரியாக தெரியவில்லை. கல்லூரியில் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் நல்ல இடத்தில் நல்ல சம்பளத்தில் உள்ளன. இது அவர்களின் சிறுவயதில் இருந்தே அவர்களின் பயிற்சி இருந்தே வந்தது. இது போன்றே அனைத்து ஆண் பெண் குழந்தைகளும் தங்கள் வரும் காலங்களில் நல்ல முறையில் அனைத்தையும் சிறப்பாக கற்றுக்கொண்டு நல்ல இடத்திற்கு சென்று நல்ல முறையில் பணி செய்ய வேண்டும். அதற்கு பெற்றோர்கள் சிறுவயதில் இருந்தே சொல்லித்தரும். பழக்க வழக்கங்களும் பள்ளி கல்லூரியில் ஆசிரியர்கள் சொல்லித்தரும் முறையிலே உள்ளது குழந்தைகளின் மனதில் உள்ளதே. நல்ல முறையில் புரிந்து கொண்டு பெற்றோர்களும் சரி, பள்ளி கல்லூரியில் ஆசிரியர்களும் சரி, சிறந்த முறையில் வழிநடத்தினால் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்கும்.